ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34 அதிகாரம் 26 வசனம். ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஏற்ற காலத்தில் மழை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த எசேக்கியேல் 34 அதிகாரம் 20வது வாக்கியத்திலிருந்தே தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க போகிறார், எப்படி அவர்களை விடுவிக்க போகிறார், நடத்த போகிறார், ரட்சிக்க போகிறார் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்துவிட்டு ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். ஏற்ற காலத்தில் மழை, தேசத்தின் மேல் மழை பெய்யும், அது ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவே. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் மேன்மைகளையும் கட்டளையிட ஆரம்பிக்கும் பொழுது எப்படி அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கிருபையாய் தயவாய் இறங்கி அவர்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறாரோ, அதே போலதான் நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதமான மழையை நமக்கு கட்டளையிடுகிறார். The showers of blessing from the heaven. ஆசீர்வாதமான மழை இருக்கிறது. குளங்களை நிரப்புகிற மழை இருக்கிறது, ஏரிகளை நிரப்புகிற மழை இருக்கிறது, குடிதண்ணீருக்கு வரக்கூடிய மழை இருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அது ஆசீர்வாதமான மழை. அது நாசப்படுத்துகிற மழை அல்ல, அது குறைவை ஏற்படுத்துகிற மழை அல்ல, அது நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற மழையும் அல்ல. சமீபத்தில் உத்தராஞ்சல், உத்தரகாண்ட், இந்த பகுதி, ஜம்மு காஷ்மீர் போன்ற பகுதிகள் எல்லாம் மேக வெடிப்புகள் ஏற்பட்டு பல கிலோமீட்டருக்கு அந்த பட்டணத்தினுடைய வீதிகள், கட்டிடங்கள் எல்லாம் நாசமானது. அதை பார்த்ததான ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் அதை பார்த்துவிட்டு சொன்னது, அதை சரி செய்வதற்கே, அதாவது இந்த ரோடை ஓரளவுக்கு சரி செய்வதற்கு, புதிதாய் போடுவதற்கல்ல, ஓரளவுக்கு சரி செய்வதற்கே ஒரு 20 நாளைக்கு மேல ஆகும் என்று சொல்லுகிறார். அப்ப எந்த அளவுக்கு லாஸ் இருக்கும் பாருங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறா, ஒரு நல்ல மழை பெய்தால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் அந்த மழையே பேய் மழையாக, காட்டுத்தனமாக பெய்தால் விவசாயிகள் கவலைப்படுவார். ஆனால் முன்பு பழைய காலத்து விவசாயிகள் இதை பற்றி கவலைப்படாதிருந்தார்கள். காரணம், அவருடைய பயிர்கள் எல்லாம் 6 மாதம், 1 வருடம். அதுல ஒரு வகையான நெல் இருக்கிறது, காட்டு யானம் என்று சொல்லுகிற ஒரு நெல் வகை. இந்த நெல் வகை எப்படின்னா, ஒரு யானை உள்ள வந்து மேய்ந்தால் கூட அந்த யானை உள்ள இருக்கிறது வெளியே தெரியாத அளவுக்கு இந்த காட்டு யானம் என்கிற இந்த நெல் ரகம் அவ்வளவு உயரமாக வளரக்கூடியது, ரொம்ப உயரமாய் வளரக்கூடியது. அதனால்தான் நம்முடைய பாடல்களில், புராணங்கள்ல, அகநானூறு, புறநானூறு போன்ற பாடல்கள்ல ஏனைய கட்டி போரடித்தார்கள் என்றெல்லாம் பாடியிருப்பார்கள். ஆண்டவர் எதை சொல்ல விரும்புகிறார்? அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நெல் வயல்களில் எவ்வளவு தண்ணீர் வந்தாலும் அது தலை நிமிர்ந்து நிற்கும், மடிந்து போகாது. ஒரு விவசாயி சொல்லுகிறார், இப்பொழுது அந்த வீரியம் இல்லை, அந்த காட்டு யானத்தினுடைய ஆரம்ப காலகட்ட வீரியம் இல்லை, ஆனால் இப்பொழுது
இருக்கிற அந்த காட்டு யானம் இடுப்பளவு தண்ணீர் அளவுக்கு அந்த காட்டு யானத்தினுடைய நெல் அதுல மூழ்கி இருக்கிறது. ஆனால் நெற்மணிகள் நிமிர்ந்து நிற்கிறது. அது ஒரு சில நாள்ல அது வற்றி விட்டது. அதுக்கு ஒரு பாதிப்பு இல்லை. அந்த விவசாயி சொல்லுகிற ஒரு பாதிப்பு இல்லை. அப்ப அது அவருக்கு ஆசீர்வாதம். அவருக்கு அது ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டது. இப்ப ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது, மழையை பெய்ய பண்ணுகிறேன், ஆனால் அது ஆசீர்வாதமான மழை. தேவனுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் பெய்ய பண்ணுகிற மழை எப்பொழுதுமே ஆசீர்வாதமான மழையாக தான் கர்த்தர் தருவார். குறைவுள்ளது அல்ல. நாம குறைவுள்ளவர்கள், ஆனால் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நிறைவானவர். அப்ப அவரிடத்துல குறைவில்லை. பாவம் இல்லை, குறைவில்லை, தீமை இல்லை, அசுத்தம் இல்லை. அந்த தேவனை ஆராதிக்கிற நாம் நமக்கு அவர் கொடுக்கிறது அது எப்படி குறைவுள்ளதா இருக்கும்? அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, தேசத்தின் மேல் மழையை நான் பெய்ய பண்ணுவேன், அது ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணும். அப்ப இந்த காலை வேளையில் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்? நீங்கள் வசிக்கிற, நீங்கள் வாழ்கிற இந்த சமகாலத்தில் ஆண்டவர் உங்கள் மேல் ஒரு மழையை பொழிய பண்ணுவார். அது ஆசீர்வாதமான மழையாக இருக்கும். அது என்ன மழை? பரிசுத்த ஆவியானவர் என்ற மழை. ஏற்கனவே பொழியப்பட்ட அந்த மழையை நாம் வேண்டி விரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப நாம விரும்பி கேட்டா நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்ப இந்த காலை வேளையில நம்ம மேல ஒரு ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் பெய்ய பண்ண போகிறார். அந்த மழை தேசங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. அப்ப அந்த ஆசீர்வாதமான மழையை சுமந்து செல்லுகிற, அந்த ஆசீர்வாதங்களை சுமந்து செல்லுகிற பாத்திரங்கள் நீங்களும் நானும் தான். தேவன் வைத்திருக்கிற திட்டத்துல நம்மை கொண்டுதான் அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிட முடியும். எப்படி எலியாவினுடைய வார்த்தையை கேட்டு பனியாகிலும் மழையாகிலும் பெய்யாதபடி வானத்தை கர்த்தர் அடைத்தார். 3.5 ஆண்டு காலம் அடைக்கப்பட்டிருக்கும். ஆனா அதே எலியா ஜெபிக்கிறார், மழை வருகிறது. அது அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மழை. பஞ்ச காலத்தில் பெய்யப்பட்ட மழை ஒரு ஆசீர்வாதமான மழை. குடிதண்ணீர் இல்லாத ஜனங்களுக்கு பெய்யப்பட்ட மழை அது ஒரு ஆசீர்வாதமான மழை. அப்ப தேசத்தின் மேல் ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணும்போது அந்த மழையினுடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற பாத்திரமாக எலியா நின்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பாத்திரங்களாய் கர்த்தர் மாற்றி அமைக்க முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்ற, நான் தேசத்தின் மேல ஒரு மழையை பெய்ய பண்ணுவேன், அது ஆசீர்வாதமான மழையாக விளங்க பண்ணும். அது எப்படி? உங்களை என்னை வைத்த ஆண்டவர் அதை செய்ய போகிறார். உங்கள் மூலமாக, என் மூலமாக அந்த ஆசீர்வாத மழையை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார். அந்த ஆசீர்வாத மழை பெய்யும் போது 3 காரியங்கள் நடக்கும். 3 விதமான காரியங்கள் நடக்கும். ஒன்று, இப்பொழுது இருக்கிற ஜனங்களைப் போல அல்ல. அந்த ஆசீர்வாதமான மழை பெய்யும் பொழுது எனக்கு 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 என்று சேர்த்து வைக்கிற கூட்டங்கள் அங்கே இருக்காது. ஏனென்றால் இது ஒரு நேரத்தில் ஆண்டவர் பொழிந்து நிறுத்துகிறது அல்ல. இது தொடர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை கட்டளையிடுகிறது. அதனால ஜனங்கள் எப்படி 3 குஷ்டரோகிகள் 4 குஷ்டரோகிகள் பஞ்சம் உண்டான போது இஸ்ரவேலில் அவர்கள் பரவாயில்ல, நான் போய் செத்தாலும் பரவாயில்லைன்னு வெளியே வந்து அவர்கள் எதிராளி இடத்துல போன போது எதிராளிகள் ஒருத்தனாக இல்லை. ஒவ்வொரு கூடாரத்திலே போய் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆகாரத்தை எடுத்துட்டு வந்து வச்சு ஒழிச்சு வச்சாங்க. தங்கத்தை, வெள்ளிய, வைரத்தை ஒழிச்சு வச்சாங்க. அப்புறம் அவங்க சொல்றாங்க, செய்யறது தப்பு, ரட்சிப்பு உண்டு பண்ணுகிற காலம். நான் மௌனமா இருந்தா எப்படி? நம்ம சொல்லுவோம், ஜனங்க பசியோடு இருக்கிறாங்க, பட்னியோடு இருக்கிறாங்க. தனக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால்
அதை விட ஜனங்கள் தாகத்தோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு வேண்டும் என்று, அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் எப்படி கிரியை செய்தார்களோ அதே போல ஆண்டவருடைய ஆசீர்வாதமான மழை வரும்போது எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்கிற நிலைமையெல்லாம் மாறி ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஜனங்களுக்கு அது தேவை, ஜனங்களுக்கு வேண்டும் என்று தேவன் தம்முடைய ஜனங்களை அப்படி மாற்றப் போகிறார். அதுதான் தேவன் செய்ய போகிற பெரிய மாற்றம். இரண்டாவது, அந்த ஆசீர்வாத மழை பெய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் குறைவு இருக்காது. மூன்றாவது, இந்த ஆசீர்வாத மழை பெய்யும் பொழுது மற்றவர்களுக்கு அதை ஆசீர்வாதமாக மாற்றி தேசத்தை ஆசீர்வாதமாக மாற்றி விடுவார். இன்றைக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார், இந்த ஆசீர்வாதமான மழை உங்கள் மேலும் என் மேலும் இந்த காலை வேளையில் பெய்ய பண்ணுகிறார். அதை பெற்றுக்கொள்ளுங்கள், தொடர்ந்து மேன்மைப்படுங்கள். ஆமென்.